உறவுகளுக்கு வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தோட ஆட்சி தான் இப்போதைக்கு தமிழ்நாட்டுல நடந்துட்டு இருக்கு. தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் சி ஜோசப் விஜய் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில முன் வச்ச குற்றச்சாட்டுல பாலியல் வன்கொடுமை, பெண்களுக்கு மீதான குற்றங்கள் அதிகரிச்சுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இவரோட ஆட்சியிலையும் இப்பொழுது நிறைய பாலியல் குற்ற சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு. குறிப்பா இவங்க கட்சியை சார்ந்தவங்க அத்துமீறிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் இன்னைக்கு நடந்திருக்கு. ராணிப்பேட்டை மாவட்டத்துல தமிழக வெற்றி கழகத்தோட மாவட்ட செயலாளர் விஜய்மோகன் மீது 34 வயதான ஒரு பெண் ஒரு பாலியல் வழக்க சம்பந்தமா புகார் அளிக்கிறாங்க. அதன் மேல இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை. பாவம் அந்த பொண்ணு எல்லா இடத்துலயும் ஏறி இறங்கிருக்காங்க. ஒப்புக்குன்னு அவரை கட்சியில இருந்து நீக்கி இருக்காங்க. இதுதான் இன்றைய தமிழக வெற்றி கழகத்தோட அரசியல். பெண்களை நாங்க பாதுகாக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. முக்கியமா தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறுவதற்கு அதிகப்படியான வாக்குகளை பதிவு செய்தவர்கள் பெண்கள். ஆனால் இன்னைக்கு அவங்களோட ஆட்சியிலேயே பெண்கள் பாதிக்கப்படுவதுன்றது சர்வசாதாரணமா நடந்துட்டு இருக்கு. சென்னையில ஆரம்பிச்சு, சேலம்ல ஆரம்பிச்சு, தூத்துக்குடி, இன்னைக்கு ராணிப்பேட்டைக்கு வந்திருக்கு. நாளைக்கு எங்க வேணாலும் இந்த மாதிரி குற்ற சம்பவங்கள் நடக்கலாம். ஒரு முதல்வரை தவறா பேசின ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணாங்க. சமூக வலைதளங்கள்ல தவறா பதிவு பண்றவங்களை அரெஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பெண் பாலியல் சம்பவம், இந்த மாதிரி என்ன அவர் மிரட்டுறாரு, இந்த மாதிரி வீடியோ எடுத்து வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு காவல் நிலையம் ஏறி இறங்குறாங்க. இன்னைக்கு வரைக்கும் இப்ப வரைக்கும் அவரை கைது பண்ணல. கட்சி பதவினா அமெரிக்க ஜனாதிபதி பதவியா? 6 மாசம் நீக்கி வச்சிருப்பீங்க, அடுத்த மாசம் சேர்த்துப்பீங்க. இதுக்கு பேரு நீக்கமா? தமிழக வெற்றி கழகம் இதை கொஞ்சமாச்சும் யோசிக்க வேணாவா? தொடர்ந்து பெண்கள் மீது தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த நிர்வாகிகள் பாலியல் அத்துமீறல்களில் ஈடுபடுறாங்கன்றது அங்கொன்று இங்கொன்றுமாக டெய்லி இந்த மாதிரி புகார்கள் வந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு செய்தி மதுராந்தகத்துல கூட இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இதன் மீது தமிழக முதல்வர் சி ஜோசப் விஜய் அவர்கள் என்ன நடவடிக்கை எடுக்க போறாரு தெரியல. தொடர்ந்து காணொலி வரும். தயவு செய்து அந்த பெண்களுக்கு பாதுகாப்பா இருங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த காணொலிய நம்மளோட தலைமை காவல் அதிகாரிகளுக்கு சென்று அடைகிற வரைக்கும் இதை பகிருங்க. அந்த பெண்ணுக்கு நியாயம் கிடைக்கணும்ன்றது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். நன்றி. இங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு சொல்லிட்டு வீடியோ வந்தேன். நான் ராணிப்பேட் மாவட்டத்துல இருந்து நான் வந்திருக்கேன். ஆற்காடு. என் பேர் பவ்யா லட்சுமி. இங்கே நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வரப்போ எனக்கு மீடியாவில் எந்த சப்போர்ட்டுமே கொடுக்கவே இல்லை. என்னை வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. எந்த சப்போர்ட்டுமே எனக்கு கிடைக்கல. நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தது விஜய்மோகன் மாவட்ட செயலாளர். அவங்க மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருப்பேன். செக்ஸ் ஹராஸ்மெண்ட் கேஸ் கொடுக்க வந்திருக்கேன். அதுக்கு சிஎம் எதுவுமே சிஎம் செல்லில் போயிட்டு நான் கொடுத்துட்டேன், கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். ஆனால் மீடியா எனக்கு எந்த சப்போர்ட்டுமே பண்ணல. எனக்கு இதுக்கு நீதி வேணும். இந்தமாரி எனக்கு டெய்லி பதவி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எனக்கு செக்ஸ் ஹராஸ்மெண்ட் கொடுத்துருக்கான். எனக்கு அதுக்கு ஒரு நீதி வேணும். அந்த வீடியோஸை எடுத்து அசிங்கமா பேசுறான், அசிங்கமா இது பண்றான், பிளாக்மெயில் வேற பண்றான். அதுக்கெல்லாம் என்ன முடிவு? நான் சாவுறதுக்கு தவிர வேற என்ன பண்றது? இதுல வேற பிளாக்மெயில் பண்றான். நான் என் ஊர்லயே போயிட்டு நான் எல்லா இடத்துலயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். ஆளை வச்சு மிரட்டுறான். அதுக்கு என்ன பண்றது? இதுக்கெல்லாம் சிஎம் சார் தான் எனக்கு பதில் சொல்லணும். பெண்கள் பாதுகாப்புன்னு மட்டும் சொல்றீங்க, ஆனா என்ன பாதுகாப்பு இருக்கு? இந்த மாதிரி தான் மாவட்ட செயலாளரை செய்ய சொல்லியிருக்கீங்களா? இதுதான் எனக்கு இதுங்களா? இதுக்கெல்லாம் எனக்கு நியாயம் வேணும். மீடியா கேட்டா அப்படியே வெளியே அனுப்புறாங்க. டிஜிபி ஆபீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுன்னு சொன்னாங்க. எல்லா இடம் நான் போயாச்சு, எதுவுமே எனக்கு ஆக்ஷன் கிடைக்கல. இதுக்கு என்ன என் சாவுதான் பதிலா? இது வீடியோ கால் அவர் பண்ணவே இல்லாத வீடியோ காலிங் எல்லாமேங்களா? இதெல்லாம் அவர் தான் பண்ணுது. என்ன ஆபாசமா அப்படியே வீடியோ எடுத்து வச்சிருக்காரு. எல்லாமே அவரோட சாட்சி தான். மொத்தமும் பேசவே இல்லைன்னு சொல்றாரு. இதுக்கெல்லாம் என்ன பதில்? எனக்கு இது வேணும். என் வீடியோ எனக்கு வேணும். எனக்கு இதுக்கு முடிவு வேணும். இல்லைன்னா நான் செத்துதான் போகணும். நான் ஃபேமிலியோட செத்துதான் போகணும். டெய்லி என்ன பிளாக்மெயில் பண்றது இதுவே எனக்கு சாவடிச்சிட்டோம். எனக்கு வேற வழி தெரியல. இங்க தவிர வர வச்சுட்டு எனக்கு வேற வழி தெரியல. எனக்கு எந்த பெண்களுக்கும் இந்த மாதிரி நடக்க கூடாது. எனக்கு இதுக்கெல்லாமே நீதி வேணும். எனக்கு விஜய்மோகன் அன்றவன் தான் நான் யாரு தெரியுமா? விஜய்மோகன்
அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நான் மாவட்ட செயலாளர், உன்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேக்குறாரு. இதுல என் பொண்ணை வேற அசிங்கமா பேசுறாரு, எங்க அம்மாவை பேசுறாரு, எல்லாரையும் பேசுறாரு. இதுதான் அவர் பெண்களுக்கு பெண்கள் என் கண்கள் என்றாரு. இதுக்குதான் அவரு வச்சிருக்காங்களா மாவட்ட செயலாளரா? சிஎம் சார், இதுக்கெல்லாம் பதில் நீங்க தான் சொல்லணும். மீடியாவையும் கொடுக்க விட மாட்டீங்க, எதுவுமே கொடுக்க விட மாட்டீங்கன்னா அப்ப நாங்க இப்படியேதான் இருக்கணுமா? நான் இருக்கிறது வாடகை வீடு, நான் எப்படி இது பண்ணுவேன்? இதுக்கெல்லாம் எனக்கு நியாயம் வேணும் சிஎம் சார். எனக்கு கொலை மிரட்டல் வேற என்ன டெய்லி விடுறான். நான் எப்படி வேலைக்கு போறதுங்க? டெய்லி ஜான் பிரிட்டோ வேற யாரும் ரிப்போர்ட்டர் தீனா, அவரும் என்ன கேக்குறாரு. போன்ல தானே பேசினாங்க, எனக்கு ஆதாரம் இருக்கு. அவர் போன் பண்ணி மிரட்டுறது எல்லாமே என்கிட்ட ஆதாரம் இருக்கு. தீனா இவரு தான் எனக்கு கால் பண்ணி என்ன மிரட்டினாரு. ஜான் பிரிடோ அவரு ரிப்போர்ட்டர், அவரும் என்ன கால் பண்ணி மிரட்டுறாரு. இதுதானா இதுக்கெல்லாம் பதில்? மாவட்ட செயலர்னா என்ன வேணா பண்ணலாம், யார் வேணா எது வேணா பண்ணலாம், கொலை பண்ணுவேன்றாரு. விஜய் மோகனுக்கு ஒரு முடிவு வேணும். எனக்கு சாவறது தவிர வேற வழி தெரியல சார். இதுக்கு நீங்க எல்லாமே தான் பதில் சொல்லணும். நான் இதெல்லாம் எம்எல்ஏ ஆபீஸ்ல போய் நான் சொன்னேன், கூப்பிட்டு வான் பண்ணாங்க, இந்த மாதிரி எல்லாமே வான் பண்ணாங்க. அதே நாள் எனக்கு திருப்பி மிரட்டல் விடுறான். இதுக்கு நான் என்ன பண்ணட்டும் சொல்லுங்க? என்னால ஒன்னும் பண்ண முடியாதுங்களா? அப்போ எடுத்துட்டே இருப்பானா? இதோட எனக்கு நிறைய பொண்ணுங்களுக்கு இது மாதிரி வீடியோ வச்சிருக்கான். அவன் போன்ல தான் இருக்கு, அதனாலதான் வந்தேன். இதுக்கு மேல என்ன நான் சாட்சி காமிக்கணும் நீங்க கேக்குறீங்கன்னா, அதுக்கு நான் சாட்சி வச்சு நான் தப்பு நடந்துச்சுங்களா? நான் காமிக்கிறதுக்கு சாட்சி வேணும்னு கேக்குறீங்களே, அதுக்கு என்ன சாட்சி வேணும்? இதுக்கு மேல என்ன வேணும்? மாவட்ட செயலாளரை என்கிட்ட பேசுற காரணம் என்ன? வீடியோ காலிங் என்ன பேசுறது? இது ஏன் ஃபுல்லா கேமரா எடுத்து என்ன ஃபுல்லாவே வீடியோ வச்சிருக்காரு. எம்எல்ஏ ஆபீஸ்ல தாஹிரா மேம் அவனை கூப்பிட்டு பேசுனது, என்ன அடிக்க வந்தது எல்லாமே ஆதாரமா இருக்கு. இதுக்கு மேல வேற என்ன வேணும் சொல்லுங்க? என்ன அடிக்க வரான், அதுக்கெல்லாம் என்ன இது? உன்னால ஒன்னும் பண்ண முடியாது. நான் யாரு தெரியுமா? விஜய் மோகன் அப்படின்னு சொல்றாரு. மக்களுக்காக என்றும் ஒலிக்கும் மக்களின் குரல். உண்மையை மட்டுமே பேசுவோம்.